இமேஜின் பண்ணி பாருங்கள், நீங்கள் உங்கள் 20s ஃப்ரெண்ட்ஸ் கூட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கீங்க. யாரும் உங்ககிட்ட வந்து 10 ஏக்கர் லேண்ட் வேணுமா இல்லை 50 லேக்ஸ் மணி வேணுமான்னு கேட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? நீங்கள் 10 ஏக்கர் லேண்ட் சூஸ் பண்ணீங்கன்னா ஃபினான்ஷியல் சம்மந்தமான நாலேஜ் உங்களுக்கு கம்மியாக இருக்கிறது தான் அர்த்தம். ஏன்னா நீங்கள் அந்த அமௌண்ட்டை பாண்ட்ஸ் மாதிரியான ஃபிக்ஸ்டு இன்கம் தர மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் மூலயமா எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் மணி ஏர்ன் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் அதெல்லாம் இல்லை, நான் அந்த லேண்டில் ஃபார்மிங் பண்ணி மணி ஏர்ன் பண்ணுவேன்னு சொன்னீங்கன்னா அதில் ஒன்றும் தப்பு இல்லை. ஆனால் இங்கே நீங்கள் உங்கள் ஒர்க்கையும் டைமையும் கொடுத்து மணி ஏர்ன் பண்ணுவீங்க. ஆனால் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறது மூலயமா நீங்கள் எந்த ஒரு ஒர்க்குமே பண்ணாமல் டைம் மட்டும் கொடுத்து நீங்கள் மணி ஏர்ன் பண்ண முடியும். உங்களுக்கு ஒன்று தெரியுமா? என்னன்னா, நீங்கள் ஒன்று நடக்கும்னு நம்பி அதே நினச்சிட்டு இருந்தீங்கன்னா ஒரு நாள் இல்லை ஒரு நாள் அது நடக்கும். எப்படின்னா, நீங்கள் 6 பேக் வைக்கிறதுலேருந்து ஒரு பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ணி அது சக்ஸஸ் அச்சீவ் பண்ணுற வரைக்கும். ஆனால் எல்லோரும் ஹியூமன்ஸ் ஒரு மைல் தூரத்தை 4 செகண்ட்ஸ்குள்ளே முடிக்க முடியாதுன்னு எல்லோரும் சொல்லிக்கிட்டு இருந்தப்போ 1954 ராஜர் பெனிஸ்டர்னு ஒருத்தர் இதை முடிச்சு காமிச்சாரு. எல்லாரும் இம்பாசிபிள்னு சொன்னது நீங்கள் எப்படி பாசிபிள் ஆகுனீங்கன்னு கேட்டப்ப அவர், நான் இதை முடிக்கணும், என்னோட ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த்தை மட்டும் நான் இம்ப்ரூவ் பண்ணல, என்னோட மென்டல் ஸ்ட்ரென்த்தையும் இம்ப்ரூவ் பண்ணினேன் அப்படின்னு சொன்னார். எப்படின்னா, டெய்லியும் எப்படியாச்சும் ரேஸை 4 நிமிஷத்துக்குள்ளே முடிக்கணும்னு இமேஜின் பண்ணி பார்ப்பேன். டெய்லியும் சாப்பிட்றப்ப இல்லைனா தூங்குறப்ப நான் இமேஜின் பண்ணி பார்ப்பேன்னு சொன்னார். இப்படி ரேஸில் அவர் ஜெயிக்கணும்னு 1000 வாட்டிக்கு மேலே இமேஜின் பண்ணி அது கூட சேர்த்து ஹார்ட் ஒர்க் போட்டு இதை பாசிபிள்னு காமிச்சாரோ, அதே மாதிரி நம்மளும் 1 crore சேர்க்கணும்னு இமேஜின் மட்டும் பண்ணால் போதும். நம்ம இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணணும். அப்படி இன்வெஸ்ட் பண்ணுறது மூலயமா மட்டும்தான் நம்ம 1 crore சேர்க்க முடியும். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபினான்ஷியல் ஃப்ரீடம்னா என்னன்னு பார்ப்போம். நீங்கள் இப்போ டெய்லியும் 9 to 5 ஜாபுங்கிற ரேட் ரேஸ்க்கு போயிட்டு வந்துட்டு இருப்பீங்க. ஆனால் இந்த மேட்ரிக்ஸை பிரேக் பண்ணிவிட்டு மணிக்காக யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க வேண்டியதில்லை. இதுதான் ஃபினான்ஷியல் ஃப்ரீடம். இந்த ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணுறதுக்கு நம்மக்கிட்ட நிறைய மெத்தட்ஸ் இருக்குது. வாங்க இந்த வீடியோவில் அந்த மெத்தட்ஸ் எல்லாம் பார்க்கலாம். மெத்தட் நம்பர் 1, உங்களுக்கு ஒன்று தெரியுமா? இப்போ எங்கேஜ்லேயே பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி மில்லியனர் ஆனவங்களும் சரி, இல்லை ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிவிட்டு லைஃப்பை என்ஜாய் பண்ணுறவங்களும் சரி, இவங்க எல்லாருமே காலேஜ் முடிச்சுட்டு ஜாபுக்கு போகணுன்னு எந்த ஒரு ப்ரெஷர் ஃபோர்ஸ் இல்லாதவங்க தான். எப்படின்னா, இப்போ காலேஜ் முடிச்சுட்டு வர ஸ்டூடெண்ட்ஸ் 2 டைப்ஸ். டைப் நம்பர் 1, இவங்களுக்கு படிப்பு சம்மந்தமாக எதுவுமே புரியாது, ஆனால் ரியல் வேர்ல்டு எக்ஸ்பீரியன்ஸ் அதிகமாக இருக்கிறதுனால இவங்க கிராஜுவேட் ஆன உடனே ஏதாச்சும் ஒரு ஸ்மால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணி லைஃப்பில் சக்ஸஸாக அச்சீவ் பண்ணிவிடுவாங்க. டைப் நம்பர் 2, இவங்க எப்படின்னா, அண்டர் கிராஜுவேட் டிகிரி முடிக்கவே லோன் எடுத்து தான் படிப்பாங்க. சொந்தமாக வீடு கூட இருக்காது, ஆசைப்பட்ட எதுவுமே கிடைக்காது. இவங்க டிகிரி முடித்த உடனே ஏதாச்சும் ஒரு ஒர்க்குக்கு போகணும்னு ஒரு ப்ரெஷர் இருக்கும். சேலரி கம்மியாக இருந்தால் கூட பரவாயில்ல, அவங்க வேலைக்கு போயிடுவாங்க. இவங்களுக்கு 21 வயசுலேயே கடனை அடைக்கணும், பேரண்ட்ஸை பார்த்துக்கணுன்னு நிறைய ப்ரெஷர் இருக்கிறதுனால இவங்களால சரியான முடிவு எடுக்க முடியாமல் லைஃப் ஃபுல்லாக கஷ்டப்பட்டுட்டு இருப்பாங்க. ஆனால் ஃபஸ்ட்டே சொன்ன மாதிரி எந்த ஒரு ஸ்ட்ரெஸ்ஸும் ப்ரெஷரும் இல்லாமல் கிராஜுவேட் ஆன உடனே வேலைக்கு போகணும்னு இல்லாமல் லைஃப்பில் சரியான ஸ்ட்ராட்டஜி அப்ளை பண்ணி யங் ஏஜ்லேயே மணி மேனேஜ்மெண்ட் மாதிரி ஸ்கில்ஸ் எல்லாம் டெவலப் பண்ணி அப்ளை பண்ண இவங்க வெல்த்தை பில்ட் பண்ணிடுவாங்க. மெத்தட் நம்பர் 2, கிராக் ஹை பேயிங் ஜாப்ஸ். அதாவது நீங்கள் கிராஜுவேட் ஆன உடனே இந்த மாதிரி ஹை பேயிங் ஸ்டார்ட் அப் கம்பெனி இல்லை மெச்சூரான டாப் எம்என்சி, அதாவது கூகுள், மைக்ரோசாஃப்ட் மாதிரி கம்பெனியில் கிராஜுவேட் ஆன உடனே உங்கள் ஸ்கில்ஸ் மூலயமா ஹை பேயிங் ஜாபை கிராக் பண்ணுறதுனால யங் ஏஜ்லேயே ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணலாம். ஏன்னா நீங்கள் கிராஜுவேட் ஆன உடனே எந்த ஒரு கமிட்மெண்ட்டும் இருக்காது. செலவுன்னு பார்த்தாலும் ஒரு பைக் வாங்குவீங்க, இல்லை கார் ஓட்ட தெரிஞ்ச ஒரு கார் வாங்குவீங்க. இந்த மாதிரி செலவு போனாலும் நீங்கள் ஒரு ஃபேமிலி மேனாக இல்லாமல் சிங்கிளாக இருக்கிறதுனால, அப்புறம் அவங்க யங் ஏஜ்லேயே ஃபினான்ஷியல் நாலேஜ் டெவலப் பண்ணதுனால அவங்க லேட்டாக இன்வெஸ்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணாலும் சீக்கிரமாக ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அச்சீவ் பண்ணிடலாம். இந்த மாதிரி ஹை பேயிங் ஜாபை கிராக் பண்ணுறது அவ்வளோ ஈஸி கிடையாது. இதை கிராக் பண்ணணும்னா அவங்க காலேஜ் படிக்கும் போதே கோடிங் ஸ்கில்ஸையும் அது கூட சேர்த்து ஏஐ டெவலப்மெண்ட் ஸ்கில்ஸையும் இம்ப்ரூவ் பண்ணுறது கூட கம்யூனிகேஷன் ஸ்கில்லையும் இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி ஹை பேயிங் ஜாபை கிராக் பண்ணணும்னு ஒரு ரோட் மேப் போட்டு கிராக் பண்ணிடுவாங்க. மெத்தட் நம்பர் 3, எம்ப்ளாயி ஸ்டாக் ஆப்ஷன். இதை வந்து ஷார்ட்டாக ESOPன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்கள் கம்மியான சேலரிக்கு ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணலாம், இல்லைனா ஸ்டார்ட் அப்ஸில் கூட ஒர்க் பண்ணலாம். ஆனால் அந்த கம்பெனியில் இருந்து உங்களுக்கு சேலரி மட்டும் இல்லை, அவங்களோட ஸ்டாக்ஸை கம்மியான ரேட்டுக்கு உங்களுக்கு கொடுப்பாங்க. இது ஸ்டார்டிங்கில் வேஸ்ட்னு நீங்கள் நினச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் சில வருஷம் ஆனதுக்கு அப்புறம் அந்த ஸ்டாக்ஸ்லாம் க்ரோ ஆக ஆரம்பிக்கிறது நீங்கள் பார்க்குறப்ப, இனிமே நம்ம கம்பெனிக்கு சேலரிக்காக மட்டும் ஒர்க் பண்ணலை, நம்மளோட ஸ்டாக்ஸ்க்காக தான் நம்ம ஒர்க் பண்ணுறோன்னு நினச்சி டிசிப்ளினாக ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஸோ அதனால் உங்களோட கம்பெனியில் ESOP ப்ரொவைட் பண்ணால் உங்களோட ஃபினான்ஷியல் நாலேஜ் டெவலப் பண்ணி ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, மியூச்சுவல் ஃபண்ட்னா என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இது மாதிரி உங்களுக்கு உங்களோட ஸ்டாக் க்ரோ ஆகிறத பார்க்கும் போது நீங்கள் சீக்கிரமாகவே 30s 1 crore மாதிரி பிக்
மட்டும் நீ ஈஸியாக அச்சீவ் பண்ணிடலாம். மெத்தட் நம்பர் 4, இன்டர்நெட் பேஸ்டு பிஸ்னஸ். அதாவது நீங்கள் உங்கள் கிட்ட இருக்கிற ஸ்கில்லை வச்சு ஒரு கம்பெனிக்கு ஒர்க் பண்ணுவீங்க. அதனால் அந்த கம்பெனி உங்களுக்கு பே பண்ணுவாங்க. இங்கே நீங்கள் உங்கள் ஸ்கில்லை வச்சு ஒருத்தவங்களுக்கு மட்டும் ஒர்க் பண்ணுறீங்க. ஆனால் நீங்கள் இன்டர்நெட்டை யூஸ் பண்ணி ஃப்ரீலான்சிங் மூலியமாக நிறைய கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணலாம். நீங்கள் வேறு கண்ட்ரியில் இருக்கிற கிளைண்ட்டுக்கு ஒர்க் பண்ணுறதுனால அந்த கண்ட்ரியோட கரன்சி அமெரிக்கா மாதிரி இந்தியாவை கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அவங்க பே பண்ணும்போது ப்ராஃபிட் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும். இப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா த மில்லியனர் ஃபாஸ்ட் லேர்ன் அப்படிங்கிற புக்கில் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் மக்களுக்கு உங்களோட ஸ்கில்லை ப்ரொவைட் பண்ணுறப்ப எத்தனை பேர் அதை யூஸ் பண்ணிக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து தான் உங்களோட வெல்த்து சீக்கிரமாக பில்ட் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீங்கள் ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் இல்லை ஸ்கூல் ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா உங்ககிட்ட ஒரு லேப்டாப் வித் குட் இன்டர்நெட் கனெக்ஷன் இருந்துச்சுன்னா நீங்களும் இந்த இன்டர்நெட் பேஸ்டு பிஸ்னஸை பண்ணி சீக்கிரமாக உங்கள் வெல்த்தை பில்டு பண்ணலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.